மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, ரேணுகா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரேணுகா மனநிலை பாதிக்கப்பட்டதுனால நம்ம மனோகரனை அடிச்சிட்டாங்க அப்படின்றது எல்லாமே பொய்யுங்க. ஏன்னா நம்ம ரேணுகா சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த மாறிக்கிட்டேருந்து தப்பிக்க வச்சு கூப்பிட்டு வந்து இப்போ நம்ம மல்லி இருந்துக்கிட்டு ஆர்த்திலாம் எடுத்து ஒரு புது பொண்ணை வர வைக்கிற மாதிரி எல்லாமே ஒரு தடங்களாகவே இல்லாமல் நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பொம்மையெல்லாம் கொடுத்து நம்ம வெண்பாவோட பொம்மை இதெல்லாம் தான் நீங்கள் விளையாட சொல்லிட்டு இருக்கிற தருணத்தில் அந்த ஒரு பொம்மையை பிடிச்சி கீழே போட்டது மட்டும் இல்லாமல் நம்ம மனோகரனை பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. இதை பார்த்ததும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே தான் நம்ம விஜய்க்கு இவ்வளோ பெரிய சிக்கல் வரும், தலைவலி வரும் அப்படின்னு நினச்சாலே ரொம்பவே பயமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம மல்லி இந்த சின்ன குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி நம்ம ரேணுகாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. எனக்கு இந்த சாப்பாடே பிடிக்கல அப்படின்னு நம்ம மல்லியோட மூஞ்சிலே துப்பிடுறாங்க. இதை பார்த்ததும் நம்ம விஜய்க்கு பேரதிர்ச்சி. மல்லிக்கு நம்ம இன்னும் எவ்வளோ தான் கொடுமையை கொடுப்போம், என்னால் மல்லி ரொம்பவே காயப்பட்டுட்டு இருக்கா, இன்னமும் நான் காயப்படுத்தணுமான்னு ஒரு பக்கம் கண்ணீர் துளியோட நம்ம விஜய் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெண்பா தான் அவங்களுடைய மக அப்படின்ற உண்மையை மறந்துட்டு வெண்பா கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா இது எல்லாத்தையுமே மல்லி பொறுத்து போயிட்டே இருக்காங்க. ஏன்னா மல்லி விஜய் அவங்க வாயாலே எனக்கு தேவையில்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது. அந்த ஒரு காரணத்தினால தாங்க கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரேணுகா குணமாகணுங்க. ஏன்னா இந்த மாறின்ற அந்த ஒரு அடியால் இருந்துக்கிட்டு நம்ம ரேணுகாவை அப்படி ஒரு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தாங்க மனநிலை பாதிக்கப்பட்டதோட ஒரு கேவலமான நிலைமையில நம்ம ரேணுகா இப்படி இருக்காங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இந்த ரேணுகா காப்பாற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ரேணுகா பண்ணுற சின்ன சின்ன விஷயம் எல்லாமே பொறுத்து போகணுங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம விஜய் மட்டும் அதை பொறுத்து பண்ணலவா இல்லை இவளை ஏன்டா இப்படி இந்த ஒரு வீட்டுக்கு கூட்டுட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மல்லி எப்படியாச்சும் சரி செஞ்சிடணுங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த கதிரேசனுக்கும் இந்த நிஷாவுக்கும் நம்ம ரேணுகா உயிரோடு இருக்காங்க, இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிய போகிறது கிடையாதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டிக்கோங்க.